ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை அருள்வாராக. உலகத்தில் எந்த பாகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னதங்களின் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திருப்பு முனை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்களை சந்திப்போம். ஒரு சில வாரங்களிலே அநேக வாரங்கள் தொடர்ந்து ஒரே நபர் அவர்கள் வாழ்விலே கடந்து வந்த பாதையிலும் நடந்து வந்த பாதையிலும் தேவன் அவர்கள் வாழ்வில் செய்த அதிசயமான காரியங்களை சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியே திருப்புமுனை நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமா? பாஸ்டர், மிக நன்றி. இந்த நாளில் ஆண்டவர் மிகவும் அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். தேவன் செய்த காரியங்களை நம்ம நினச்சி பார்க்கும்போது அவை பிரமிக்க வைக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளில் எங்கள் குழுவாக எங்கள் டீமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ரொம்ப நன்றி. ஏனென்றால் சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள். இவை அப்படி வரும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஆனால் நீங்கள் அதை தேவனுடைய பலனால், உங்கள்கிட்ட பணம் இல்லை, பெரிய பின்னணி இருக்குன்னு சொல்ல முடியாது, பெரிய காரியங்கள் இல்லை, ஒன்றே ஒன்று, அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு நமக்கு பணம் வேண்டாம், இதுக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். அந்த கடவுள்கிட்ட கேட்கும்போது யார்கிட்டையும் அனுமதியும் வாங்க வேண்டாம், யார்கிட்டையும் அனுமதியும் வாங்க வேண்டாம். யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கண்டிப்பாக நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். இந்த நாளில் நீங்கள் என்ன வசனம் சொல்ல போகிறீங்க? ஐயா, இன்னைக்கு இன்னொரு அழகான எனக்கு பிடித்தமான ஒரு வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 36வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இது ஆண்டவருடைய உறுதிமொழியாக எனக்கு தெரிகிறது. அவர் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தமாக தெரிகிறது. என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, என்னுடைய இருதயம் கடினமான இருதயமாக இல்லை, தவறு பொல்லாப்புகள் நிறைந்த ஒரு இருதயமாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய அன்பை உதவியை நாடி நான் போகும் பட்சத்தில் அந்த இருதயத்தை அவர் மாற்றி, அப்போ இலவசமாக ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனே ஆண்டவர் பண்ணுறேங்கிறார். உன்னுடைய இருதயம், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய நினைவுகள் இந்த உலக கவலையினால் பாவ சிந்தையினால் கரைப்பட்டு போய் இருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் நீ வந்தால் அதை நான் மாட்டி உனக்கு ஒரு நவமான இருதயத்தை, புது இருதயத்தை, சுத்தமான இருதயத்தை, சதையைப் போல மென்மையான ஒரு இருதயத்தை தருவேன். என்னுடைய ஆவியை உன்னை உள்ளத்தில் ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சிக்கு அஸ்திபாரமாக இருந்த ஒரு வசனம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் நான் வேலை செய்த நாட்களில் நிறைய வாலிப பிள்ளைகள், குடும்பத்திற்கு பிரச்சனையாக இருந்த பிள்ளைகள், அவர்கள் இருந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய சிதைவுக்குள் இருந்த பிள்ளைகள், அக்கிரம பாதையில் சென்ற பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகள், இவர்களை இந்த கல்வி நிலையத்திற்கு அனுப்பினால் பிள்ளைகள் நல்ல விதமாக உருவாகி வருகிறார்கள் என்கிற சாட்சியை ஆண்டவர் பல முளை முடுக்கு கொண்டு போனதுனால அநேக பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். இது ஒரு கிராமம், ஒரு சாதாரண பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து வளர்ந்தது இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த ஆர்வத்தையும் ஏக்கத்தையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்திற்கு நேபாள தேசத்திலிருந்து பிள்ளைங்க வராங்கன்னா யார் போய் சொன்னது அவங்கள்ட்ட? இல்லையா? இது ஒரு ஆச்சரியமாக தெரியலையா? ஏதோ நம்ம பள்ளிக்கூடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் தஞ்சாவூர் பட்டணத்தில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
இல்லை பக்கத்தில் வேளாங்கண்ணியில் தெரியும், திருச்சியில் தெரினா கூட எங்கேயோ போயிருக்குன்னு சொல்ல, சம்பந்தம் இல்லாமல் ஒரு அடுத்த பக்கத்து நாட்டுக்கு போய் இல்லையா. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிற சில சம்பவங்கள் நடந்த காலங்களில் நேபாளத்திலேருந்து பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, வங்காள தேசத்திலேருந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க, பர்மாவிலேருந்து படிக்கிறாங்க, இலங்கையிலேருந்து படிக்கிறாங்க, இந்தியாவிலையும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒரு சிறிய கிராமத்தில் நான் அந்த வருஷம் ஒரு கணக்கு எடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. 27 விதவிதமான மொழிகளை பேசக்கூடிய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க அந்த வருஷம். ஆனால் எப்படிப்பட்ட பிள்ளைங்க, எல்லாம் நல்ல கீழ்ப்பிடிதல் உள்ள பிள்ளைங்க இல்லை, பயங்கர முரட்ட குணம் உள்ள பிள்ளைங்க, தவறான பழக்கங்கள், போதைகளுக்கு அடிமையான பிள்ளைகள், இப்படி பல வகையான பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்றாங்க. அட்மிஷன் டைமில் நமக்கு தெரிய போகிறதில்ல, இல்லை வர்ற இந்த பையன் வந்து மதுபானத்துக்கு அடிமையானவன் நமக்கு என்ன தெரியும். அவன் கொண்டு வர்ற சர்டிஃபிகேட்டை பார்க்குறோம், பணம் கட்டுறது கட்டிடுறான், சேர்த்துடுறோம் நம்ம. ஆனால் இந்த தலைவலிலாம் அந்த விடுதியில் போர்டிங் மாஸ்டராக இருக்கார் பாருங்க, அவருக்கு அங்கே பள்ளி நிர்வாகம் சேர்த்து விட்டுருவாங்க அவருக்கு. ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு ஆசை, இந்த இப்போ வாஸ்தன அந்த வசனம், இருதயங்களை மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன் இல்லையா. எப்பேற்பட்ட காட்டானும் வா, உன்னை நான் வச்சு வேலை செய்ய போகிறது, அவர் செய்வார், நீ வந்து சேரு. ஜெபிச்சிருக்கிறேன் நான், ஆண்டவரே இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு வாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அக்கிரமம் செய்கிறவங்கள வர சொல்லுங்க. என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறது 1-2 கிடையாது. அன்னைக்கு நமக்கு இதுக்கு மேலே அட்மிஷன் வேண்டாம், ஹாஸ்டலில் இடம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை ஆண்டவர் வச்சுருந்தார். இப்படி வர்ற பிள்ளைங்கள பயங்கரமான திருட்டு பழக்கம் இருக்கிறவன் இருப்பான், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக திருடுவானுங்க, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. புகைப்பிடிக்கிற பழக்கம், மதுபான பழக்கம். ஆனால் சாட்சி தேவனுடைய வல்லமையான கரத்தினால சுத்தம் பெற்று குணமடைந்து கர்த்தருக்குள் வந்த பிள்ளைகளை குறித்து நிறைய சாட்சிகள் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது சாத்தியம், இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது. ஒரு பையன் ஆந்திர மாநிலத்திலேருந்து வந்த பையன் ஒரு நாள் ஃபீஸுக்காக இன்னொரு மிசோரம் மாநிலத்து பையன் வச்சிருந்த பணத்தை இவன் திருடிட்டான். சரியா, திருடினவன் இவன் தான் அப்படிங்கிறத ஓரளவுக்கு யூகம் பண்ணிட்டானுங்க பசங்க. இது யூகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் அந்த காசோட இப்போ தப்பிச்சாதான் அங்கேருந்து வெளியே போக முடியும். அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான், ஹாஸ்டல் கதவை மானிட்டர் பூட்டுறதுக்கு முன்னாடி அவன் வெளியே கிளம்பிட்டான், ஹாஸ்டலுக்கு வெளியே போயிட்டான். இது எனக்கு தெரியாது. அப்போது ஹாஸ்டல் கதவெல்லாம் நான் பூட்ட சொல்லிட்டேன், பூட்டிட்டானுங்க மானிட்டர்ஸு. பூட்டின பிறகு அங்கே உள்ள ஒரே சத்தம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் பொழுது மிக ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்புமன நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோம். ஜெபத்தோடு அற்புதமான நிகழ்வுகளை நாம் கேட்போமா? அப்போ நீங்கள் சொன்னீங்க, அது நானே பிரமித்து அப்படி நின்றுட்டேன். அப்போ அந்த பையன் போயிட்டான், அப்போ அவனுக்கு என்ன நடந்துச்சோ? ஆமாம், கூக்குரல் சத்தம் கேட்டவொன்னே தான் நான் வெளியே வந்து, என்னப்பா என்ன சத்தம் போட்டுறீங்கன்னா சொல்கிறானு என்கிட்ட, சார் இப்படி ஃபீஸுக்கு வச்சுருந்த காசு அவன் தூக்கிட்டான் சார். அவன் தான் தூக்கினான், உங்களுக்கு எப்படி தெரியும் சார், அவன் தான் சார் ஹாஸ்டலில் இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. ஒன்று நான் மானிட்டர் கேட்டு, நீ கதவை பூட்டிட்டு இல்லைண்ணா? ஆமாம் பூட்டிட்டேன் சார் அப்படின்னா. அப்போ அதுக்கு முன்னாடி போனானா அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து சொன்னால், ஆமாம் எனக்கு தெரியும் அந்த அண்ணன் வெளியே போனாங்கண்ணா, அவங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியாது சார், நான் வெளியே போனதை பார்த்தேன் அப்படின்னா. சரி, இப்போ ஹாஸ்டலில் நான் திறந்தேன்னா உள்ளே இருக்கிற பயவுலெல்லாம் தேடி அலைஞ்சு அவன் கிடைச்சான்னா அவனை அடிச்சே காலி பண்ணிடுவானுங்க, அவ்வளவு கோவத்தில் இருக்கிறானு. அப்போ நான் வெளியே வந்து நான் சொன்னேன், சரி அமைதியாக இருங்க பார்ப்போம் அப்படின்னா. அவனு என்கிட்ட கேட்குறானுங்க அந்த பசங்க, என்கிட்ட சரி அமைதியாக இருக்க சொல்லுங்க, ஃபீஸ் காசு சார் கொஞ்சம் இல்லை சார், 7000 சில்லற ரூபாய் சார். அது அந்த நேரத்தில் ரொம்ப பெரிய பணம், பெரிய பணம் அது இல்லையா, அவங்க மாணவர்களுக்கு அது பெரிய பணம் கண்டிப்பாக. அதனால் அதுக்கு தெரிஞ்சு அதை விட்டுட்டோன்னா எப்படி சார், அவன் போயிட்டானா பிறகு எங்கேயாவது போயிடுவான் சார் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், எதுவும் நடக்காது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பொறுமையாக இருக்கிற ஒரு 4 பையங்களை நான் பின்பக்கமாக வந்து என் வீட்டு வழியாக வெளியே வர சொல்கிறேன். ஹாஸ்டல் கதவை திறந்தால் ஓடி போயிடுவானுங்க. அதனால் போர்டிங் மாஸ்டருடைய வீட்டு சைடு கதவை திறந்து வீட்டு வழியாக அந்த 4-5 பசங்களை வர சொல்லிட்டு நான் அந்த பசங்கிட்ட சொன்னேன், அவன் ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரியா, கண்டிப்பாக எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அதனால் நீங்கள், ஆனால் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் எல்லாம் போய்
நான் சொல்கிற இடங்களில் போய் பாருங்கள், எங்கேயாவது இருந்தான்னா அங்கே இருக்கிற பெரியவங்ககிட்ட சொல்லி அவனை பிடிச்சி மட்டும் வைங்க, நான் வந்துடுறேன், எனக்கு தகவலை கொடுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரை நான் பிரின்ஸிபல் வீட்டு பக்கத்தில், இன்னும் 2 பேரை இந்த சைடு, ஒருத்தனை மட்டும் நான் அங்கே மாட்டு தொழுவம் பக்கத்தில் அங்கே போக சொல்கிறேன் நான். இவங்க அதே மாதிரி பிரிஞ்சு போகிறாங்க. அங்கே போய் ஒரு ஸ்டாஃப் வீட்டில் அவன் வேறு ஏதோ கதை சொல்லி தஞ்சம் புகுறான். நம்ம பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள் வீட்டில் ஒரு வாத்தியார் வீட்டில் போயிட்டு, சார் இந்த பையங்கள்லாம் நார்த் ஈஸ்ட் பையங்கள்லாம் என்னை அடிக்க வர்றானுங்க சார், நான் அதனால் பயந்து ஓடி வந்துட்டேன். அப்போ அவங்களும் கேட்குறாங்க, ஏன் நீ சார்கிட்ட சொல்ல, செல்வன் சார்கிட்ட ஏன் சொல்லலை? இல்லை சார் எங்கேயோ இருந்தாங்க, நான் அதனால் பயந்து வந்துட்டு சார் இங்கேயே இருக்கிறேன் சார், அவங்கெல்லாம் அமைதியான பிறகு நான் போகிறேன் சார் அப்படின்னா இவன் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்களும் இறக்கப்பட்டேன்னா அந்த அதனால் ஐயோ இவனை இதான் அடிச்சு போட போகிறேன்னா அந்த வாத்தியார் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். இங்கே ஒருத்தன் தேடி ரோட்டு வழியாக அலைஞ்சவொடனே அதில் அந்த வாத்தியார் பார்த்துட்டு, நீ என்னடா இங்கே அலையிறேன்னு அவனை கேட்க, அவன் சார் இந்த பையன் வெளியே வந்துட்டான் சார், காசை திருடிட்டு வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்ல, அந்த அடப்பாவி தஞ்சம் பூந்தமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், திருடிட்டுல வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஆசிரியர் ஞானமாக என்ன செஞ்சிட்டாரு, உள்ளே இருக்கிறவனுக்கு அவருக்கு தெரிகிற மாதிரி காட்டிக்கான். இந்த பையன்கிட்ட நீ சார்ட்டு சொல்லி இங்கே தான் இருக்கிறான், நான் பார்த்துக்கிறேன், சாரை வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டார். அவன் ஓடி வரான். ஓடி வந்தானே இப்போ அந்த சுற்றி எல்லா இடங்களுக்கு போன பையங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. நான் வந்து சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த வாத்தியார் வீட்டில் இருக்கிறான் சார், சார் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நான் அந்த பைலட்டு அந்த 4-5 பேர் எனக்கு உதவி செய்கிறான்னு சொன்னேன். அந்த இங்கே கையில் என்னுடைய டார்ச்சை கொடுத்து, வாட்ச்மேன்ட்ட டார்ச்சை வாங்கி கொடுத்து நான் சொன்னேன், அவன் கையில் காசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தால் தான் பளிச்சுன்னு மாட்டிடுவானே. அப்போ அந்த காசை எங்கேயாவது வச்சுருப்பான். ஆனால் அவன் ஓடின ஓட்டத்துக்கு, தப்பிச்சவன் பொழைச்சவன் ஓடின ஓட்டத்துக்கு ஒரு இடத்துல பக்குவமாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என் மனசுக்குள்ளே இதைத்தான் நான் சொன்னேன். ஜெபத்தில் ஆண்டவரோடு நம்ம தொடர்பில் இருக்கும்போது சில காரியங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்போ நான் சொன்னேன், பள்ளி வளாகத்துக்கு வெளியே வந்த உடனே ஒரு வாய்க்கால் இருக்கும். நான் சொன்னேன், என்னுடைய கணிப்பில் எனக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா, அந்த வாய்க்காலுக்குள்ளே பணத்தை எரிஞ்சிட்டு அவன் ஓடிட்டான். நீங்கள் அதனால் இந்த டார்ச் லைட்டே நாங்கள் நிறையா பாம்புகள் உண்டு அந்த குடியாடு கிராமத்தில். நான் சொன்னேன், ஐயா பார்த்தியா, எவனையோ தேடி போய் நீ 2 பேருக்கு மண்டையை போட்டுறாத அப்படின்னு சொல்லி பாருங்கள், வாட்ச்மேன் அண்ணன்ட்டையும் சொல்லி அவரையும் கூட இருக்க வச்சு நீங்கள் காரியங்களை செய்யுங்க, ஹாஸ்டலில் திறக்கலை. அவனை கத்துறான உள்ளே இருந்து, சார் விட்டுங்க சார், நாங்கள் பிடிச்சிட்டு வரோம் சார் அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டு பிறகு நேரம் நான் பைக்கை எடுத்துகிட்டு அந்த வாத்தியார் வீட்டுக்கு போனேன். உள்ளே இருந்தான். அவனை கதை திறந்துட்டு உள்ளே போனோன்னு கேட்டேன், எதுக்குடா இங்கே வந்தேன்னு கேட்டேன். அவன் நான் திருடிட்டு வந்தேன்னு எப்படி சொல்லுவான்? சார் அவங்கெல்லாம் என்கிட்ட கோபமாக இருக்கிறாங்க சார், காரணமே இல்லாமல் கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னா. ஒன்று நான் வந்து அந்த ஆசிரியருடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் நீங்கள் அடுத்த ரூமில் இருங்க, கொஞ்சம் விசாரிக்கணும், அந்த சாரை மட்டும் என் கூட வச்சுக்கிட்டேன். நான் சொன்னேன், டேய் பணிவாக கேட்குறேங்கிறதுனால நீ வேறு மாதிரி என்கிட்ட பதில் சொல்லக்கூடாது, எனக்கு தேவை உண்மை, ஒன்றே சேஃபாக வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. ஆனால் இது சரியில்லை சார். என்ன சார் நான் திருடின மாதிரி பேசுகிறீங்க? ஒரு அடியை விட்டேன், ஒரு அறையை விட்டேன். நான் சொல்ல, வாய் உன் சத்தம் கூடக்கூடாது, நான் இவ்வளோ நாள் உன் மேலே ஏதாவது கையை வச்சிருக்கிறேன், நான் பேசுகிறேன், இப்போவும் அடிக்கணும்னு நான் வரல, எனக்கு தேவை பணத்தை நீ தான் எடுத்த, வேறு யாரும் எடுக்கலை அப்படின்னு சொன்னேன். உடனே சார் என்ன சார் நீங்கள் இப்படி அவங்கள மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு 2வது முறையாக சொன்னான். நான் சொன்னேன், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ஐயா, நான் சொன்னது வந்து என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், வந்து பள்ளிக்கூடத்து வாசலுக்கு வாய்க்காலுக்குள்ளே காசு எரிஞ்சிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரம் மறுத்து பேசினவனுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. எப்படி கரெக்டாக அது கரெக்டுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அது கரெக்டுன்னு எனக்கும் அப்போ தெரியாது. அப்போ நான் சொன்னேன், சொல்லு, உண்மையை சொல்லு, அதுக்கு பிறகு அடுத்த தீர்வை நான் பார்க்குறேன் அப்படின்னு. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார்னு அழுகிறான். அப்போ நான் சொன்னேன், சரி எடுத்த என்ன செஞ்ச காசு அப்படின்னு. அதான் சொன்னீங்கல்ல சார், அதை பற்றி தான் செஞ்சியா நீனு? அப்போ தான் எனக்கு உறுதியாச்சு. இதுக்கு இடையில அந்த வாய்க்காலை தேடுங்க, நான் 4-5 பேர் அனுப்பி விட்டுருந்தேனே, அவனை தேடி அங்கேருந்து ஒரு 100 ரூபாயா பிறக்கி 6800 சேர்த்துட்டானுங்க. பரவாயில்ல, சரியா? அப்போ அவன் எடுத்த காசுல ஒரு 400 ரூபாய் என்னமோ மிஸ் ஆகுது, அது எங்கேயோ இருட்டுக்குள்ள கிடந்திருக்கும், தெரியல, அவங்க கண்ணில் படலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு அவனை காத்திருக்கிறானுங்க. நான் இவனை கூட்டிட்டு, இனி நான் சொல்கிறத செஞ்சால் நீங்கள் இருந்து படிக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி நானே உன்னை சென்னையில் கொண்டு போய் வண்டியை ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா இப்படி புத்தி இருக்கிறவன்லாம் இங்கே இருக்க முடியாதுடா அப்படின்னு. ஒன்று திருடுறது தப்பு,
இவன் இப்போ ஹாஸ்டலுக்குள்ளே போனான்னா அவனை அடித்தே கொண்டு விடுவான். அவ்வளோ கோவத்தில் கிடக்கிறான் அந்த பசங்க. பிறகு நான் அவனை நேராக கூட்டி என் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். நேராக என் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய்ட்டு உட்கார வச்சுட்டு முதல்ல என் மனைவிட்ட சொன்னால் அவன் சாயந்தரம் சாப்பிடல. ஏன்னா அந்த நேரம் தான் திருடி இருக்கான். சரியா, சாப்பிட்டுட்டு உள்ளே வரும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தப்பிச்சிட்டான். இப்போ பிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே நடந்த விஷயம். கரெக்டாக நடக்குது. சரியா, அதனால் அவனுக்கு முதல்ல நல்லா சாப்பாடாக கொடு, அசையக்கூடாது, உட்காந்து சாப்பிட்ருக்கணும். நான் வாரேன்னு சொல்லி நான் ஹாஸ்டலுக்குள்ளே போய் அந்த பசங்கள்லாம் சமாதானப்படுத்தி அந்த காசை திருப்பி நான் ஒரு 400 ரூபா போட்டு அவன் தொலைச்ச 7200 ரூபா இந்தாடா கண்ணு உன் காசு பத்திரமா இருக்கு, இனி கோவப்படக்கூடாது நீ, சரியா, தொந்தரவு பண்ணக்கூடாது. அவனும் உங்களை மாதிரி தானடா, அவனும் படிக்கிறதுக்குன்னு வந்திருக்கான், அவன்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, அவன் திருந்திருக்கு, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ப்பான்னு பேசி. இது என்னுடைய ஊழியத்தில் நான் சந்தித்த சுவாரஸ்யம் என்னென்னா, இவ்வளோ கோபத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இப்போ வசனத்தில் வாஸ்தவமே கடினமான இருதயம் உள்ள பிள்ளைங்க, ஆனால் அப்படியே மென்மையாக மாறி, சரி சார் நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கத்துனீங்க கோப்பப்பட்டீங்கிறது கூட அவனுக்கு தெரியக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. இது நான் உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தகவலை விட உங்களுக்கு தண்டனை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இந்த பையன் சாப்பிட்றான், அழுதுகிட்டே சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சா நான் சொன்னேன், மிக ஒரு அற்புதமான காரியம். ஒரு மாணவர்கள், நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்களுக்கு ஒரு அற்புதமான காரியம், ரெண்டு பேருக்கும் ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. சற்று காத்திருங்கள், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மீண்டுமாய் நாம் திருப்பு முன்னே நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்வோமா? ஜெபத்தோடு என்னோடு கூட வருகிறீர்களா? ஐயா, நீங்கள் மிக ஒரு அற்புதமாக ஒரு உங்கள் ஸ்கூலில் படித்த அந்த மாணவனுக்கு எவ்வளோ அற்புதமான அறிவுரைகளை சொல்லி 2 குழுவினரையும் அங்கே சாந்தப்படுத்தியிருக்கிறீங்க. அதில் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ அற்புதமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பணம் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த இதில் தண்ணி கிராஸ் ஆகக்கூடிய அந்த இடத்துல விழுது அப்படின்ட்டு ஆண்டவர் மிக அற்புதமாக அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீங்கள் விழிப்பாக இருந்தபடினால தேவன் அவ்வளவு ஆசீர்வாதமாக நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்வில் பிறகு என்ன நடந்தது? பிறகு நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே விடுதியில் எல்லாம் ஹாஸ்டலில் எல்லாம் அமைதியாகிட்டாங்க. சரி சார், சாரி சார்ன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அமைதியாகிடுச்சு. நான் வீட்டுக்கு வரேன். நான் திருப்பி வந்தால் இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், விம்மி அழுதுகிட்டே. பக்கத்தில் என் மனைவி உட்காந்துட்டு, சரி அழாமல் சாப்பிடு, நீ முதல்ல சாப்பிடு, யூ ஈட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு சேர் இழுத்து போட்டு உட்காந்துருக்கிறேன். அவன் சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்துருந்தேன். சாப்பிட்டு முடித்த உடனே நான் பேசினேன் அவன்கிட்ட. பேசும்போது சொன்னேன், இந்த பழக்கம் இன்றைக்கி ஆரம்பித்த பழக்கம் இல்லை. ஏன்னா இது நீ செய்த விதம் கரெக்டாக கணக்கு பண்ணி எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் வெளியே இருப்பான். இந்த பாயிண்ட காசு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அதை நம்ம இப்படி எடுத்துடலாம், எல்லாத்தையும் நீ திட்டம் போட்டு சரியாக செயல்படுத்தி இருக்கிற. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த பிரச்சனை உனக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை இருந்திருக்குது. இதை நான் பள்ளி நிர்வாகத்திட்ட சொல்ல மாட்டேன், இதை வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன். ஆனால் இன்னும் ஒருத்தட்ட நான் இதை பேசணும், அது உன்னுடைய அப்பாட்ட. வேணாம் சார் நான் உன்னை கெடுக்கிறதுக்காக இல்லைடா, நான் அப்பாட்ட பேசுன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் அவங்க அப்பா எடுத்தார். அவங்க அப்பா சொன்ன காரியங்கள், சார் அவன் திருடனா ஆயிடுவான்னு சொல்லி தான் சார் அங்கே கொண்டு வந்தேன். ஏன்னா இப்படி பணம் எடுக்கிறது, பொருள் எடுக்கிறது இவனுக்கு ஒரு வேடிக்கையாக இருந்திருக்குது. அங்கேயும் பள்ளிக்கூடத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது, வீட்லேயும் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். நான் சொன்னேன், அப்போ அதை நீங்கள் எனக்கு முதலே சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னு. சாரி சார், இதை எப்படி சார் சொல்கிறது நான், ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டது. நான் ஐயா அவனை தயவுசெய்து அனுப்பி விட்றாதீங்க அப்படின்னு அவர் கெஞ்சுறார். நான் சொன்னேன், இப்படி செஞ்ச பிள்ளைய இப்படி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு துணிகரமாக செஞ்சு இவனுக்கும் இப்போ மற்ற மாணாக்கர்களுக்கு இடையிலுமே நிறைய கசப்பு இருக்குது நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நான் பிறகு இவனை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். இவனை வச்சு தான் பேசுகிறேன் நான். அப்போ அவன் மனசுக்குள்ளே தெரியுது நம்ம வாழ்க்கையுடைய வண்டவாளங்கள் இப்போ அப்பா மூலமாக சாருக்கு தெரியுதுன்னு தெரியுது அவனுக்கு. அப்போ அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் சொன்னேன், உங்கள் பிள்ளை என் கூட தான் இருக்கிறான் ஐயா, காசையும் எடுத்துட்டேன், அதை செட்டில் பண்ணிட்டேன், இப்போ பிரச்சனை ஹாஸ்டலில் கிடையாது. ஆனால் இவன் மறுபடியும் ஒரு தடவை செஞ்சானா ஹாஸ்டலில் பிரச்சனை வருதோ இல்லையோ அடுத்த ஃபோன் கால் போடுவேன், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிடணும். இந்த முறை நான் யாருக்கும் பிரின்ஸிபல் ஹெட்மாஸ்டர் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடணும்.
உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்கன்ட்டு ஃபோனை, லேண்ட்லைன் ஃபோனை அவன் கையில் கொடுத்துட்டு, அப்போ தெலுங்கில் பேசுகிறான். எனக்கு எல்லாம் புரியலனாலும் ஓரளவுக்கு புரியுது, ஓரளவுக்கு தெரியுது. அப்போ அவன் அழுகிறான் அவங்க அப்பாட்ட. அவங்க அப்பா கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு. ஏன்னா இப்படின்னு அவர் திட்டுறாரு. இவன் எல்லாத்தையும் கேட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனால் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். என்ன செஞ்சானோ எல்லாத்தையும் வாக்கு மூலமாக அவர்கிட்ட சொல்லிட்டான். இனி நான் செய்ய மாட்டேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். உன்னை நம்பி எத்தனை தடவை மோசம் போயிருக்கு, எத்தனை இடத்துல என்னை தலை குனிய வச்சுருக்கிறேன், நான் எப்படி அவர் சார் முகத்தை பார்ப்பேன் நான் அப்படின்னு ஒரு தகப்பன் அவருடைய ஸ்தானத்துலேருந்து ரொம்ப வேதனையோடு பேசுகிறார். நான் முடித்த உடனே ஏசாயா வேதாமத்தை எடுத்து, முதல் அதிகாரத்தை எடுத்து அவன் கையில் அந்த ஆங்கில வேதாமத்தை கொடுத்து 18, 19, 20 வசனங்களை வாசி, முதல்ல சத்தமாக வாசி, முகத்தெல்லாம் தொடச்சிக்க, நல்லா சுத்தமாக இருந்து இப்போ வாசி நீன்னு அப்படின்னு சொன்னா அவன் வாசித்தான், ஆங்கிலத்தில் வாசித்தான். அது என்ன வசனம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்குறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேன்றிருந்தாலும் இல்லை ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல உறைந்த மழை போல் நான் வெண்மையாக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இதோட நிறுத்தாத, வாசி அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த வசனம் எப்படி போகுதுன்னா, செவி கொடுத்து நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா நான் மன்னிச்சிருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாகி போவீர்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. The mouth of the Lord has spoken this. அந்த பையன் வாஸ்தவன்னு சொன்னேன். யார் சொன்னது இந்த வசனத்தை? ஆண்டவர் சார். என்ன சொல்லி இருக்கிறாரு? மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் மன்னிக்கப்பட்டு நல்ல வாழ்க்கையை வாழணுமா இல்லை நீ இதில் தொடரணுமாங்கிறது உன் கையில் இருக்கு. இன்னைக்கு நானும் உன்னை மன்னிச்சிடுறேன், பிள்ளைங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிருவாங்க. ஆனால் உன்னுடைய தீர்மானத்தை நீ பார்த்து சரி பண்ணிக்க. இதுதான் உனக்கு கொடுக்கப்படுற கடைசி சந்தர்ப்பம். ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அவனை திருப்பி அனுப்பி விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதில் என்ன பெரிய மாற்றம், என்ன ஒரு எல்லாம் சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த திருட்டு கொடுத்தான அந்த பையன், அவன் இவன் மேலே கொஞ்சம் கோமாவே தான் இருந்தான். ஆனால் கடைசியில் 12th முடிச்சுட்டு போகும்போது அவனை 2 பேர் தான் ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள், நீங்கள் ஒரு அற்புதமான பணியை, உறவுகளை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கலாம், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கலாம். அந்த சமயத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எவ்விதமாய் சந்திக்க வேண்டும், நீங்கள் அதை எவ்விதமாக நீங்கள் அதை கையாளும் போது ஆண்டவருடைய அணுகுக்கிறம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு ஒரு முடிவில்லை ஐயா. பாவத்தை வெறுக்கிற நீர் அந்த பாவத்தை செய்கிற பாவிகளை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்ட இந்த சாட்சி, அந்த மகனுடைய உள்ளத்தில் இருந்த கரும்புள்ளியை நீர் பார்க்கவில்லை, அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மென்மையை நீர் பார்த்தவராக இருந்ததுனால அவனுக்கு இதை மாறுபாடான சிந்தனை உள்ள அந்த பிள்ளையை சரியான திசைக்குள்ளாக திருப்பி ஆச்சரியமாக அவனை நடத்தினீர். அவனை மாத்திரமல்ல, இந்த அனுபவத்தின் வாயிலாக அந்த வருடம் அந்த பள்ளி வளாகத்தில் விடுதியில் தங்கியிருந்த அநேக மாணாக்கர் மத்தியில் ஒரு பெரிய சாட்சியின் அனுபவமாக இது மாறினதை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், இப்பேற்பட்ட பிரச்சனைகள் உள்ள பிள்ளைகள் இருக்கக்கூடும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தாய் தாப்பனுடைய கண்ணீருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இறங்கும், காரியங்களை நீர் சீர்படுத்தும், உள்ளங்களை மாற்றுகிற ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க கெஞ்சுகிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிக்க நன்றி ஐயா. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழிய பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாடு நிகழ்ச்சி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்பதற்காக உங்களுக்கான இலவசமான ஆவிக்குரிய புத்தகங்கள் வேண்டுமென்றால், இந்த ஊழியங்களை தாங்கும்படியாய் நீங்கள் விருப்பப்பட்டால், எங்கள்
விலாசங்களுக்கோ தொலைபேசியோ இல்லை என்றால் ஃபேஸ்புக் மூலமாய் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹோப் சேனல் குடும்பமானது இந்தியா தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் வாரத்தில் 7 நாட்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையை உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? மாரநாதா.